ஸோ ஹலோ மக்கள், வெல்கம் பேக் டு த கிரேட் மாதரா உச்சிஹா யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம யூடியூப் சேனலில் வந்து 2 இருக்குது. இதோட சேர்த்தா 3 யூடியூப் சேனல் வச்சுருக்கோம். ஸோ இதில் என்ன பார்க்க போனால், இதில் ஃபுல் அண்ட் ஃபுல்லி GTA 5 கேம் தான் மக்களை பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இருக்கிறது ஒரு GTA 5 கேம். இதில் வந்து ஃபஸ்ட்டுக்கு நம்ம போகலாம். ஃபஸ்ட்டில் வந்து நம்ம எவ்வளோ ஹைட்டில் இருக்க முடியுமோ அவ்வளோ ஹைட்டில் இருந்து நம்ம கீழே குதிக்க போகிறோம். அதாவது கீழே குதிக்க போகிறதுல பைக்கில் போகிறோம். ஸோ வாங்க வால்யூமை செம்மையாக குறைச்சிக்கலாம். ஏன் குறைச்சிக்கொள்ளலான்னு சொல்கிறேன்னா, அதில் கூட சவுண்டு கேட்கும் இந்த பைக்கில். இப்போ போகலாம். ஜெட் ஸ்பீடு அப்படி போ வேகமாக போகலாம். நம்மக்கிட்ட வந்து GTA 5 கேம் நம்ம இன்னொன்று வச்சுருக்கோம். அதாவது எந்தெந்த நம்பர் போட்டால் எந்தெந்த இடத்துக்கு எந்தெந்த பொருள் வரும், அந்த மாதிரியான சில ட்ரிக்ஸையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். சரி வாங்க போகலாம் வேகமாக. எவ்வளோ ஹைட்டில் போக முடியுமோ அவ்வளோ ஹைட் ஜஸ்ட்டு மிஸ்ஸு. பட்டு தெரிச்சு போயிட்டோம். ஐயோ, பட்டு செத்துட்டோமா? ஆமாம், செத்துட்டோம். என்னது இவ்வளோ சீக்கிரமாக செத்துட்டோம்? சரி பரவாயில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செம்ம சூப்பர் பைக் ஒன்று வச்சுருக்கோம். ஸோ அந்த பைக்கை தான் நம்ம இறக்க போகிறோம். இப்போ வந்து நார்மலில் நம்ம உங்களுக்கு வந்து நான் இருக்க வீட்டை காட்டுறேன். இதுதான் நம்ம வீடு. நான் மேலெல்லாம் போயிட்டு காட்டுறேன். நம்மளுக்கு என்ன எவ்வளோ பாம்பு வேணால் போட்டுக்கலாம். பசூகா கன்ஸ் அதெல்லாம் நம்மளுக்கு இருக்குது. இதுதான் நம்மளோட ட்ரைனிங் ரூமு. இதுக்கு அந்த பக்கமும் அதே மாதிரி தான் இருக்கும். கீழே போயிட்டு பார்க்கலாம். கீழே பார்த்தோம்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்லேயே இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா பெட் ஒன்று இருக்கும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இங்கே போகலாம். இங்கே போயிட்டு பார்த்தா இங்கே வந்து ஃபஸ்ட்டுக்கு ஹால் மாதிரி செட் பண்ணி தருவாங்க. இதில் வந்து நம்மளுக்கு ஒரே ஒரு கார் மட்டும் தான் இருக்கும். ஹெலிகாப்டர் எதுவுமே இருக்காது. இப்போ நம்ம வெளியே பாஞ்சு போயிட்டு அந்த பெரிய நான் உங்களுக்கு காட்டுறேனே அது தாண்ட போகிறோம். ஸோ வாங்க வேகமாக பாஞ்சு போகலாம். இதை வந்து நீங்கள் பாயும் போது இந்த பட்டனை மட்டும் 2 டிப் அமுக்குங்க. அப்புறம் பாய்ச்சிடுங்க. ஆனால் லேண்ட் ஆகும்போது எப்படி லேண்ட் ஆகணும்னு எனக்கு தெரியல. அதுவாக அவனாக கீழே வந்து செத்துடலாம். இதுதான் விஷயம். சரி வாங்க, இப்போ நம்ம ஒரு சூப்பர் பைக் எடுக்கலாம். அந்த சூப்பர் பைக் நம்பர் வந்து நான் தெரியலை, மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். அடிச்சு பார்ப்போம். ஃபஸ்ட்டு 5 இல்லை 6 அடிச்சு பார்ப்போம். இல்லை 666 தான் நினைக்கிறேன். 666. ஐயோ, 666 ஜீப் வருது. 666 அடிச்சு ஜீப்பு என்ன வருது எனக்கே தெரியலை. சரி, நம்ம கோஸ்ட் ரைடர் பைக்கை நம்ம எடுப்போம். 5 வெட்டினேன். இதுதான் நம்ம கோஸ்ட் ரைடர் பைக்கு. எப்படி செம்மையாக நெருப்பத்துதா? இப்போ நம்ம போகலாம். இப்போ நம்ம இங்கேருந்து பாய போகிறோம். வாங்க வேகமாக. இவ்வளோ ஹைட்டுக்கு போனால் இப்போ வந்து நீங்கள் அப்படியே நேராக வந்தீங்கன்னா செத்துருவீங்க. இப்போ நம்ம இந்த சைடுக்கு திரும்பணும். இப்படியே இந்த சைடுக்கு திரும்பணும். இந்த சைடுக்கு திரும்பும்போது நம்ம வண்டி பார்த்திங்கன்னா லைட்டாக திரும்பும். அப்படி திரும்பும்போது நம்மளை சாக மாட்டோம், ஆனால் கீழே வந்து லைட்டாக தான் அடிப்படும். இப்போ செத்துருவோமா? இல்லை இப்போ நம்ம சாவலை. இப்போ பார்த்தீங்கன்னா இதை க்ராஸ் பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்து இன்னொன்று இருக்குது. அதை வாங்க போய்ட்டு பார்த்துலாம். அது ஜஸ்ட்டு ஒரு ரவுண்டு மாதிரி தந்திருப்பாங்க. நீங்கள் ஓட்டும்போது உங்களுக்கு நெருப்பு கண்ணில் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்குது. இன்னும் நீங்கள் எந்த ஹியூமன் பக்கத்து போனாலும் இல்லை ஏதாவது பெருசாக க்ராஸ் பண்ணுறதுக்கு போனாலும் இந்த நெருப்பு வந்து எவ்வளோ பெரிய காராக இருந்தாலும் எரிச்சிடும். சரி வாங்க, இப்போ நம்ம இந்த ரவுண்டை சுற்றுறோம். ஐயோ அவங்க சுற்ற கிடைக்கல. சரி பரவாயில்ல, நான் உங்களுக்கு சொன்னேன் எவ்வளோ பெரிய காராக இருந்தாலும் எரிச்சிடணும். எக்ஸாம்பிள் காட்டுறேன். பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குதுல்ல? இதில் ஒரு ரவுண்ட் ஒன்று போயிட்டு பார்ப்போம். ஐயோ முட்டக்கூட. ஐயோ முட்டிட்டோம். முட்டி செத்துட்டேன். சரி மக்களே, அடுத்தது பார்ப்போம். இப்போ வந்து உங்களுக்கு என்னென்ன எவ்வளோ பெரிய இடத்துலலாம் இது யூஸ் ஆகும்னு நான் உங்களுக்கு வந்து சில கோட் நம்பர்ஸை வந்து சொல்ல போகிறேன். இதில் கேமில் நிறையா அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கோட் நம்பர்ஸ் எல்லாம் நான் வந்து ஒரு சில ஞாபகம் வச்சுருக்கேன், இன்னொரு சிலது வந்து தெரியலை. நான் குத்து மதிப்பாக ஒரு நம்பர் போட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் போகணும்ல, நம்ம இப்போ போகிறதுக்கு வண்டி தேவை. பட் ஆனால் வண்டி வந்து அந்த இடத்துக்குள்ளே போயிடாது. ஏன்னா நம்ம ஃப்ளைட் இருக்குதுல்ல,
அந்த ஃப்ளைட் இருக்க இடத்துக்கு தான் போக போகிறோம். ஸோ நம்மளுக்கு அதுக்கு வண்டி தேவைணும், வண்டி வேணும். அதுக்கு தான் நீங்கள் வந்து 40 இந்த நம்பர் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இது வரும். சரியா, இது வந்து மிலிட்ரி டேங்க். சரியா, இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு கண்ட்ரோலர் நான் காட்டுறேன், ஓவராக பேசாமல் வாங்க. இந்த கார் கண்ட்ரோல் இருக்குல்ல, பார்த்தீங்கன்னா பசுகடை பவர் இதில் இருக்கும். இதில் நீங்கள் முன்னாடியும் போகலாம், இந்த மேலே தூக்கலாம், கீழே தூக்கலாம், எவ்வளோ கீழே வேணாலும் தூக்கலாம். அடுத்து இந்த சைடில் திரும்பினா இந்த சைடு, இந்த சைடில் திரும்பினா இந்த சைடு, இப்படியே நேராக போனீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதுதான் மக்களே. ஐயோ, கீழே இறங்கும் போது தான் இந்த விடுது. இந்த ரோப் ஹீரோ கேம்லலாம் கீழே இறங்க விட்டால் மாசாக இறங்குது, ஆனால் இதில் தான் ஃபீஸ் போன மாதிரி ஆகுது. சரி பரவாயில்ல வாங்க. இப்போ வந்து நான் நினைக்கிறபடி இந்த 8000 இந்த நம்பரை மட்டும் அடிக்கணும். உங்களுக்கு வந்து பெரிய ஃப்ளைட் ஒன்று வந்துடும். ஸோ இந்த ஃப்ளைட்டில் தான் நம்ம போக போகிறோம். இந்த கேமில் டைனோசர்லாம் வரது இருக்குது, அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம வந்து இப்போ போகலாம். நம்மளோட இடம் அந்த பெரிய ஃப்ளைட் இருக்குல்ல தான். இந்த பகுதி திருப்போம், இந்த பகுதி திருப்போம், நேராக போகலாம். நேராக போனால் டக்குன்னு உள்ளே போயிட்டு லேண்ட் ஆகிடலாம். இப்போ சரியாக கீழே இறங்கணும். தென்னை மரத்துக்கு உள்ளே இறங்குறேன் பாருங்கள். இப்போ வந்து உங்களுக்கு டைனோசர், அதாவது டைனோசர்ஸ் எல்லாம் எப்படி இந்த கேமில் வர வைக்கிறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம யானையிலேருந்து போகலாம். இருட்டாக இருக்கணும்ல, ஸோ அதனால் நம்ம 99 அடிப்போம். அதனால் கொஞ்சம் மேகமூட்ட மாதிரி இருக்கும். ஓகே, இது தான் சரி. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நம்ம வந்து 50 அடித்தோம்னா நம்மளுக்கு எவ்வளோ பெரிய இது வந்து பாருங்கள். இது வந்து சின்னதான். இதில் ஏற முடியுமான்னு பார்ப்போம். ஏறையில சரி பரவாயில்ல. 120 இதை அடித்து பார்ப்போம். 120க்கு எதுவுமே வரல. சரி நம்ம இப்போ யானையை வர வைப்போம். யானை நான் நினைக்கிற மாதிரி 66 இல்லை 666 தெரியலை. இப்போ நம்ம முன்னாடி போய்ட்டு யூஸ் பண்ணலாம். 19 ஒரு 9 தான். ஒரு 9 இல்லை 6 இருந்தால் நினைக்கிறேன். 6 அடிச்சு பார்ப்போம். அப்பாடா, யானை வந்துடுச்சு. அடுத்து இப்போ வந்து 50யோ என்னது, இப்போ இது வந்து அட்டாக் பண்ணுவான் யானையை பார்ப்போம். நம்ம இப்போ கன் எடுத்து சும்மா யானையை சுற்றி பார்ப்போம். இது போயிட்டு அந்த யானையை அட்டாக் பண்ணுதானே. இது எங்கே இருக்குது? இது அந்த ஃப்ளைட் அட்டாக் பண்ணுமா? ஒன்றும் அட்டாக் பண்ண மாட்டேங்குது. சரி பரவாயில்ல. அடுத்தது வந்து நான் உங்களுக்கு தெரியும், நான் டேங்கர் நம்பர் தான். நான் வந்து இருந்தாலும் பரவாயில்ல, திருப்பியும் உங்களுக்கு அடித்து காட்டுறேன். இப்படி 42 டைம்ஸ் டேங்கர் முன்னாடியே வந்துடுச்சு பாருங்கள். அடுத்து வந்து கோஸ்ட் ரைடர் பைக்கு. இது உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் பரவாயில்ல. கோஸ்ட் ரைடர் பைக் வந்து 3-5 வச்சு 4-5 அதுதான் கோஸ்ட் ரைடர் பைக். அடுத்து வந்து வேறு வந்து என்ன இருக்குது, வேறு 20 தான் நினைக்கிறேன். 20யா 20 இல்லை. அடுத்து வந்து 0 இந்த கேஸ் வரும். இந்த 00 அடிச்சிங்கன்னா கொஞ்சம் சின்ன மாதிரி கேஸ் மாதிரி வரும். சரி, அடுத்து வந்து நான் உங்களுக்கு அந்த இதை சொல்ல மறந்துட்டேன். வாங்க எப்படி பெரிய டைனோசர் வருதுன்னு பார்ப்போம். பெரிய டைனோசர் நான் நினைக்கிற மாதிரி 500க்கு அப்பாடா 500க்கு ஒரு கார் வந்துடுச்சு. அடுத்து வந்து இன்னொரு கார் வர வைக்க, ஜீப் அந்த மாதிரி வர வைக்கணும்னா 99 அடிங்க. ஜீப் 99 அடிச்சு ஜீப் வரல, மாந்தே போயிட்டேன். 99 அடிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா மழை வரும். அடுத்தது வாங்க, இப்போ வந்து இன்னொன்று சொல்கிறேன் உங்களுக்கு. வந்து இந்த பாம் இருக்குது தானே, இந்த பாமை வந்து எதுக்காச்சும் ஒன்றுக்கு இப்படி ஒன்று ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா அதை எப்படி வெடிக்க வைக்கிறதுன்னு தெரியாமல் இருப்பீங்க. அதுக்கு நீங்கள் வந்து ஒரு தூரமாக போய்க்கோங்க. இப்போ வந்து இந்த கண்ட்ரோலில் போய்ட்டு ஆக்டிவேட்னு மட்டும் கிளிக் பண்ணுங்கள். அந்த பாம் வந்து வெடிச்சே செத்துரும். சரி வாங்க அடுத்ததுக்கு போகலாம். வேறு என்ன நம்பர், எனக்கு சில நம்பர் தெரியும்,
சரி வாங்க குத்து மதிப்பாக நம்ம வந்து இப்போ 400 அடித்து பார்ப்போம். 40 அடித்து பார்ப்போமே. கார்டு கட்டு வாங்க. இப்போ 400 அடிக்கலாம். இதுக்கு அதே கார் இல்லை, கொஞ்சம் வேறு மாதிரியான கார். வாங்க 9 அடித்து பார்க்கலாம். 9 ஜீப் இந்த மாதிரி. ஜீப் இல்லை, ஜீப் எதுவும் இல்லை. ஸோ வேறு எதாவது பார்க்கலாமே. கோஸ்ட் ரைடர் பைக்கு, அதுக்கப்புறம் கோஸ்ட் ரைடர் பைக் அடுத்து இது அவ்வளோதான். ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இதுதான். மிச்ச ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் நான் இன்னொரு வீடியோவில் பார்ட் 2ல் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் மக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க மக்களே. நம்ம வீடியோ பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க. பார்த்தீங்கன்னா நம்ம கிரேட் ஹிட்டாச்சி யூடியூப் சேனலில் 110 சப்ஸ்கிரைபர்ஸ். உங்கள் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இந்த 3 யூடியூப்